நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டடி சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNU SRB, TET, RRB, SSCL banking. இந்தியாவின் மொழியியலை மீட்டெடுக்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அழைப்பு. ஆங்கிலத்தில் பேசுவதை அவமானமாக கருதும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்றும் கருத்து. திமுக ஆட்சியில் தமிழ்நாடு தொழில்துறையில் வளர்ச்சி பெற்றுள்ளது. சென்னையில் சர்வதேச இயந்திர கருவிகள் கண்காட்சியை தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. குறு சிறு தொழில்கள் உள்ள மாநிலங்களில் தமிழ்நாடு 3ஆம் இடத்தில் உள்ளதாக முதலமைச்சர் பேச்சு. தமிழ்நாட்டின் மீது உலக நிறுவனங்கள் நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் பெருமிதம். கோவை கார் குண்டுவெடிப்பு வழக்கில் பகீர் தகவல். அரபிக் கல்லூரிக்கு வரும் மாணவர்களை குறிவைத்து தீவிரவாத செயலுக்கு பயன்படுத்த முயன்றது விசாரணையில் அம்பலம். கோவையில் அரபிக் கல்லூரி என்ற போர்வையில் தீவிரவாத அமைப்புக்கு ஆட்சேர்க்கப்பட்ட சம்பவத்திற்கு நயினார் நாகேந்திரன் கண்டனம். தொழில் வளம் செழித்தோங்கிய கோவை பயங்கரவாதத்தின் புகலிடமாக மாறி வருவது ஏன் என்றும் முதலமைச்சர் கேள்வி. பாமகவில் நிலவும் குழப்பத்திற்கு திமுக காரணம் என்பது அப்பட்டமான பொய். அன்புமணியின் குற்றச்சாட்டிற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் மறுப்பு. தன்மீதான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் 100% பொய்யானது. கட்சிக்காகவும் சமுதாயத்திற்காகவும் மிகுந்த வலியை அமைதியாக தாங்கிக் கொண்டிருப்பதாகவும் சேலத்தில் அன்புமணி பேச்சு. தமிழ் என்றால் கசப்புடனும் தமிழர்கள் என்றால் வெறுப்புடனும் மத்திய பாஜக அரசு பார்ப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. இரும்பின் தொன்மை முடிவுகள் குறித்து ஒரு ட்வீட் போடக்கூட பிரதமருக்கு மனம் வரவில்லை எனவும் காட்டம். திமுகவின் தேர்தல் வாக்குறுதியான கல்விக் கடன் ரத்து திட்டத்தை அமல்படுத்த உத்தரவிடக் கோரிய வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பள்ளிகள் உள்ள பகுதிகளில் கனரக வாகனங்களை அனுமதித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை ஆணையர் அருண் எச்சரிக்கை. பள்ளி நேரத்தில் கனரக வாகனங்களுக்கு கட்டுப்பாடுகளும் விதிப்பு. கைலாசா எங்கு உள்ளது, அங்கு எப்படி செல்வதென உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி. ஆஸ்திரேலியா அருகே உள்ள USK என்ற தனி நாட்டில் நித்யானந்தா இருப்பதாக அவரது சீடர் பதில். மணமகள் மன்றங்கள் என்ற பெயரில் மதுபான விற்பனை நடைபெறுகிறது. உயர் நீதிமன்ற நீதிபதிகள் வேதனை. சிறுவன் கடத்தல் வழக்கில் ADGP ஜெயராம் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட உத்தரவை திரும்பப் பெற முடியாது. இவ்வழக்கை CBCID விசாரிக்கும். உச்சநீதிமன்றத்தில் ADGPயின் மேல்முறையீட்டு மனு தொடர்பான விசாரணையில் தமிழக அரசு திட்டவட்டம். சிறுவன் கடத்தல் வழக்கில் கைதான முன்னாள் பெண் காவலரின் சொத்துக்களை முடக்க போலீசார் திட்டம். சட்டவிரோதமாக சம்பாதித்த சொத்துகள் கூட்டாளிகள் குறித்தும் தீவிர விசாரணை. நெல்லை MP ராபர்ட் புரூஸ் வெற்றியை எதிர்த்து நயினார் நாகேந்திரன் தொடர்ந்த வழக்கு. ஆவணங்களை சான்றாக பதிவு செய்து வழக்கு வருகிற 26ஆம் தேதிக்கு விசாரணைக்காக ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம்.
திருப்பரங்குன்றம் கோயிலில் திருமாவளவன் சுவாமி தரிசனம். பொதுமக்களுடன் செல்ஃபி எடுக்கும் போது விபூதியை அளித்தார். கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி மரண விவகாரத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் புலன் விசாரணை கோரி தொடரப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்து மாவட்ட தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் உத்தரவு. தாம்பரம் அருகே பிறந்து 13 நாட்களேயான குழந்தை உயிரிழப்பு. தாய்ப்பால் குடித்தபோது மூச்சு திணறி உயிரிழந்ததாக தகவல். நீர்நிலையை ஆக்கிரமித்துள்ள கட்டடங்களுக்கு மின் மற்றும் குடிநீர் இணைப்பு கொடுத்தது எப்படி? தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் மற்றும் மின்சார வாரியம் விளக்கம் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. உணர்வுகள் பெயரில் நாச வேலைகள் நடப்பதாக தக்லைஃப் படத்திற்கு பாதுகாப்பு கோரிய வழக்கில் உச்சநீதிமன்றம் வேதனை. கமல் மன்னிப்பு கேட்க வேண்டும் என கர்நாடக திரைப்பட வர்த்தக சபை கூறியதை ஏற்க முடியாது என்றும் காட்டம். LTTE தலைவர் பிரபாகரன் படத்தை சீமான் பயன்படுத்த தடை கோரிய வழக்கு தள்ளுபடி. வழக்கு திரும்ப பெறப்பட்ட நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வாணியம்பாடி அருகே தொழிலதிபரை கட்டுப்போட்டு கொள்ளையடிக்க முயன்றது தொடர்பான வழக்கு. ஆந்திர காவலர் உட்பட 3 பேர் ஏற்கனவே கைதான நிலையில் மேலும் 3 கைது. கடலூரில் 80 வயது மூதாட்டி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட விவகாரம். தமிழக டிஜிபி பதிலளிக்க தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவு. தஞ்சையில் 4 நாட்களுக்கு முன் முதலமைச்சர் திறந்து வைத்த கட்டடத்தின் மேற்கூரை பூச்சு பெயர்ந்து விழுந்தது. ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். ராமேஸ்வரம் மீனவர்கள் தொடர்ந்து புதுக்கோட்டை மீனவர்கள் மீதும் இலங்கை கடற்படை தாக்குதல். படகையும் அடித்து நொறுக்கியதால் மீனவர்கள் அதிர்ச்சி. அவனாசி புதிய பேருந்து நிலையம் எதிரே விசைத்தறி உரிமையாளர்கள் ஆர்ப்பாட்டம். அரசு அறிவித்த ஒப்பந்த கூலி உயர்வை அமல்படுத்த வலியுறுத்தல். அதிமுக நிர்வாகியை ஆபாசமாக பேசி தாக்கிய உரகடம் காவல் நிலைய SI ஆயுதப்படைக்கு மாற்றம். வீடியோ காட்சிகள் வெளியான நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நடவடிக்கை. கும்பகோணம் அருகே அடகு கடையில் மதுபோதையில் தகராறில் ஈடுபட்டவர் அடித்து கொலை. கடையின் உரிமையாளர் கட்டையால் தாக்கியதில் மனநலம் பாதிக்கப்பட்டவர் மயங்கி விழுந்து உயிரிழப்பு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பேக்கரியில் கெட்டுப்போன கேக்கை விற்றதாக புகார். பேக்கரியில் பணி செய்த பெண்ணை கேக்கை சாப்பிடச் சொல்லி வற்புறுத்தி வாடிக்கையாளர் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு. சின்னசேலம் அருகே பட்டா மாற்றம் கோரி வந்த மூதாட்டியிடம் லஞ்சம் கேட்ட கிராம நிர்வாக அலுவலர். 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக மூதாட்டி குற்றச்சாட்டு. ஆனைமலை அரசு மேல்நிலைப்பள்ளியின் வகுப்பறையில் மழைநீர் ஒழுகும் அவலம். வகுப்பறையை சீரமைத்து தர பெற்றோர் கோரிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளாளங்கோட்டை ஊராட்சியில் விளைநிலங்களில் சோலார் மின் டவர் அமைக்க எதிர்ப்பு. தனியார் நிறுவனம் நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பதாகவும் குற்றம் சாட்டி மின் டவரில் ஏறி போராட்டம் நடத்திய நபரால் பரபரப்பு.
சென்னை கண்ணகி நகரில் வலி நிவாரணி மாத்திரைகள் போதை மாத்திரைகளாக விற்பனை. 3 பேர் கைதான நிலையில் 1300 மாத்திரைகள் பறிமுதல். கம்போடியாவின் முன்னாள் தலைவருடன் தாய்லாந்து பிரதமர் பேசிய ஆடியோ கசிந்த விவகாரம். இளம் வயது பெண் பிரதமரான பேடாங் உடன் பதவி விலக கூட்டணி கட்சிகள் வலியுறுத்தல். இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவ் உள்ளிட்ட முக்கிய நகரங்களை குறிவைத்து ஈரான் ராணுவம் தாக்குதல். பங்குச்சந்தை கட்டிடம் பலத்த சேதம். 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக தகவல். ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் இஸ்ரேலின் சொரோக்காவில் உள்ள மிகப்பெரிய மருத்துவமனை பலத்த சேதம். மருத்துவமனையிலிருந்து ஊழியர்கள் அலறியடித்து ஓடிய காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. نفتالي איפה היית? איפה היית? מה? שמע לי פעם פעם. מה ישמע לך? מה? תבוא לתרד. מה? איפה הלכת לי? மருத்துவமனை மீதான தாக்குதலுக்கு ஈரான் உரிய விலகி கொடுக்க நேரிடும். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு பகிரங்க எச்சரிக்கை. ஈரானின் எச்சரிக்கையை தொடர்ந்து மத்திய கிழக்கு பகுதிகளில் அமெரிக்க ராணுவ படைகள் அதிகரிப்பு. பாதுகாப்புக்காக கூடுதல் போர் விமானங்கள், கப்பல்கள் வரவழைப்பு. ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டார்ஷிப் 36 சோதனை தோல்வி. அதிகாலையில் விண்ணில் ஏவ முயன்றபோது மேலே எழும்பாமல் வெடித்து சிதறியது ராக்கெட். Yeah, probably. I mean, even the other day when they... Whoa! Whoa! What? That's No! not good. இந்தோனேஷியாவில் வெடித்து சிதறிய லக்கி லக்கி எரிமலை. 20க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து. உள்ளூர் வாசிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வெளியேற்றம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்து 74,120 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 9,265 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டடி சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNU SRB, TET, RRB, SSCL banking.